கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. இனிய வணக்கம் நேயர்களே. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் முற்றிலும் வித்தியாசமாய் மாறுபட்ட கோணத்தில் பொதுமக்களுடன் ஷியாமளவாணியை இணைக்கும் உறவு பாலமாய் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இன்றைய தினம் பாரபத்தையில் இருக்கும் கிராம மக்களோடு உரையாடுவதற்காக மதுரை டிவிஆர் நகரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து கணித ஆசிரியை திருமதி மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், என் பேர் அமுதா. நான் பாரபத்தியில இருந்து பேசுறேன். 100 நாள் வேலை பாக்குறோம். 100 நாள் வேலை பாக்குறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க அமுதா? 10 வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். படிக்கும் போது உங்களோட விருப்பமான பாடம் என்னன்னு சொல்லலாமா? விருப்பமான பாடம் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் இதுதான் மேடம் தெரியும். சரி, கணிதம் விருப்பமான பாடம் இல்லையா? கணிதம் விருப்பம் தான் மேடம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். சரி, இப்போ ஒரு எளிமையான கணக்கு கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேளுங்க மேடம். ஒரு தோப்புல ஒரு வரிசையில 11 மரங்கள் இருக்கு. சரி. இப்போ 12 வரிசையில எத்தனை மரங்கள் இருக்கு? 132 மரங்கள் மேடம். 132 மரங்கள். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த 11ஐயும் 12ஐயும் பெருக்கணும் மேடம். கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேளுங்க மேடம். ஒரு பெட்டியில 25 பழங்கள் இருக்கு. அப்ப 7 பெட்டியில எத்தனை பழங்கள் இருக்கு? 175 பழங்கள் மேடம். 175. இதுவும் நீங்க பெருக்கல் செஞ்சுதான் பெருக்கல் தான் மேடம். சரி, இப்ப இன்னொரு கணக்கு கேக்குறேன். 135 பேர் இருக்கீங்க நீங்க. அதுல ஒரு குழுவுக்கு 9 பேரா பிரிக்கிறாங்க. சரிங்க மேடம். அப்ப மொத்தம் எத்தனை குழுக்கள் உருவாக்கி இருப்பாங்க? 15 குழுவா பிரிக்கலாம் மேடம். 15 குழுவா பிரிக்கலாம். இப்ப என்ன செஞ்சீங்க? இப்ப வகுத்தல் மேடம். வணக்கம், அடுத்து யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் மேடம், நான் பாரபத்தி கிராமத்துல இருந்து. என் பேர் பெரியக்கா. நாங்க 100 நாள் வேலை பாக்குறோம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன் மேடம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? எங்க வீட்டுல எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பசங்க எல்லாம் இருக்கா மேடம். எல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஒரு பையன் மேடம். ஒரு பையன். படிக்கிறாங்களா? சின்ன குழந்தை தான் மேடம். சின்ன குழந்தை. சரி, வீட்டுல ஓய்வா இருக்கும்போது என்ன செய்வீங்க? வீட்டு 100 நாள் வேலைக்கு வர நேரம் 100 நாள் வேலைக்கு வருவோம் மேம். ஃப்ரீயா இருக்கும் நேரம் வேலைக்கு பூ பறிக்க போவோம் மேம். பூ பறிக்க போவீங்க. சரி. ஆமா. இப்ப ஒருத்தர் காய்கறி வாங்கி விற்கிற வேலை பாக்குறாரு. சரியா? அவர் 300 ரூபாய்க்கு காய்கறி வாங்குறாரு. வாங்கினதுல கொஞ்சம் காய் வேஸ்ட் ஆயிடுச்சு, அழுகி போயிடுச்சு. அதனால அவரால் 270 ரூபாய்க்கு தான் விற்க முடியுது. அவருக்கு எவ்வளவு நஷ்டம்? 30 ரூபாங்க மேம். 30 ரூபாய். இதையே சதவீதத்துல சொல்லலாமா? எத்தனை சதவீதம் அவருக்கு நஷ்டமாச்சுன்னு? 3% மேம். 3%. 300 ரூபாய்க்கு 30 ரூபாய் நஷ்டம். அப்ப 100 ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய் நஷ்டமா இருக்கும்? 100 ரூபாய்க்கு 10 ரூபா மேடம். அப்ப அதுதான் சதவீதம். 10% நஷ்டம். ஆமா. சரியா? இன்னொரு கணக்கு கேட்கலாமா? கேளுங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 75 நிமிஷம் ஆகுது. அந்த வேலையை அவர் ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காரு. மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு. எத்தனை மணிக்கு அந்த வேலையை முடிப்பார்? 2:45க்கு முடிப்பாங்க மேடம். 2:45க்கா? கொஞ்சம் சரியா பாருங்க. 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்மா? 60 நிமிடம் மேடம். 60 நிமிடங்கள். அப்ப நான் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 75 நிமிடங்கள்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஆகும். சரி, அப்ப 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை தாண்டி 3 மணி 15 நிமிடங்களுக்கு முடிப்பாங்க. 15 நிமிடம் ஆகும் மேடம். 3 மணி 15 நிமிடம்.
சரி, இன்னும் ஒரு சின்ன கணக்கு கேட்கலாமா? சரிங்க மேடம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். அப்ப 2.5 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? 150 மேடம். 150 எப்படி கண்டுபிடிச்சீங்க? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் மேடம். 2 மணி நேரத்துக்கு அப்ப 120 மேடம். ம் அந்த அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷம் மேடம். ம் அப்ப சரியான மொத்தத்தையும் கூட்டினா 150 மேடம். 150 நிமிடங்கள். சரியான பதில்மா, நன்றி. தேங்க்யூ மேம். சியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம். அடுத்து யார் பேசுறீங்கம்மா? என் பேர் சாந்தி மேடம். நான் 100 நாள் வேலை 100 நாள் வேலை பாக்குறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க சாந்தி? நான் 10 படிச்சிருக்கேன் மேடம். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நான் என் பிள்ளைய இருக்கேன் மேடம். எத்தனை பிள்ளைங்க? 2 பசங்க மேடம். படிக்கிறாங்களா? இல்ல மேடம், சின்ன பையன் பார்த்தா இருக்காங்க. சின்ன பையங்களா இருக்காங்க. சரி, நீங்க ஓய்வு நேரத்துல என்ன செய்வீங்க வீட்ல? நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் தான் மேடம். சரி, உங்களுக்கு சின்ன கணக்கு கேட்கலாமா? சரிங்க மேடம். ஒரு பேனாவோட விலை வந்து 17 ரூபாய். சரிங்க மேடம். அப்பனா 5 பேனா வாங்கணும். நீங்க எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? 85. எப்படி கண்டுபிடிச்சீங்க? பெருக்கணும் மேடம். 17 5 17 5ஆல பெருக்குனீங்க. சரியான பதில்மா. வணக்கம். யார் பேசுறீங்க? ஆரம்பத்துலேருந்து வயலுக்கு பேசுகிறேன் மேடம். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? 10th படிச்சிருக்கேன் மேடம். 10th படிச்சிருக்கீங்க. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கோம் மேடம். யாரெல்லாம் இருக்கீங்க? எங்க வீட்டுக்காரு, மாமியார், குழந்தை. குழந்தை இருக்கீங்க. வீட்ல யாரு வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறாங்கம்மா? எங்க வீட்டுக்காரு தான் மேடம். உங்க வீட்டுக்காரர் தான். நீங்க பாக்குறது இல்லையா? நாங்க பாக்குறது இல்ல மேடம். சரி, அப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கணக்கு கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு வரிசையில வந்து சேர் நாற்காலி இருக்கு இல்லையா, நம்ம உட்கார்றது 28 நாற்காலி வந்து ஒரு வரிசையில அடுக்குறாங்க. அப்படின்னா 3 வரிசையில வந்து எத்தனை நாற்காலிகள் அடுக்கலாம்? 75 மேடம். 28 நாற்காலிகள் ஒரு வரிசையில அடுக்குறீங்க. 3 வரிசையில அடுக்கிறதுக்கு எத்தனை நாற்காலிகள் தேவைப்படும்? 84 மேடம். 84. என்ன பண்ணீங்க? பெருக்கணும் மேடம். பெருக்குனீங்க. 28ஐயும் 3ஆலையும் பெருக்குனா 84. 84 மேடம். சரியான பதில்மா. சரி, கடைக்கெல்லாம் போவீங்களா நீங்க? போவேன் மேடம். சரி, நீங்க இப்ப வந்து ஒரு கடைக்கு போறீங்க. 450 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க. சரிங்க. அந்த கடையில வந்து 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. சரிங்க மேடம். அப்ப நீங்க எடுத்த பொருளுக்கான விலை என்னவா இருக்கும்? 405 மேடம். சரியான பதில்மா. இன்னொரு ஒரு சின்ன கணக்கு கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேளுங்க மேடம். ஒரு பஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு 48 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுது. ஆமா மேடம். அப்ப 3 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் அந்த பஸ் வந்து பயணிச்சிருக்கும்? 144 மேடம். 144. எப்படி கண்டுபிடிச்சீங்க? பெருக்கணும் மேடம். பெருக்குனீங்க. சரியான பதில்மா, நன்றி. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். அடுத்து யார் பேசுறீங்கம்மா? வணக்கம். என் பேர் நாகலட்சுமி. பாரபத்தில இருந்து பேசுறேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9th படிச்சிருக்கேன். 9th படிச்சிருக்கீங்க. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? நானும் என் கணவர் மட்டும்தான் இருக்கோம். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கீங்களா? போனதில்லை. போனதில்லை. சரி, ஒரு ட்ரெயின் வந்து 11:30 மதுரையில இருந்து கிளம்புது. சரியா? 3 மணி நேரம் அது டிராவல் பண்ணி திருநெல்வேலியை அடையுது. அப்ப எத்தனை மணிக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலியை அடைஞ்சிருக்கும்? 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரம்ன்றத 3 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கு. 2:30க்கு போய் சேர்ந்துரும். 2:30க்கு போய் சேர்ந்து. சரியான பதில்மா. இதுல இன்னொன்னு என்னன்னா, ரயில்வேல வந்து 24 மணி நேர கணக்கீடு வச்சிருப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம 12க்கு அப்புறம் 1 மணி 2 மணின்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லாம 13 14 அப்படி போகும். அப்ப ரயில்வே டைம் படி பாத்தீங்கன்னா 14 மணி 30 நிமிடங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்? திருநெல்வேலியை போய் சேர்ந்து. சரியா? சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாமா?
கேட்கலாம். 1 கிலோ கோதுமை வந்து 52 ரூபாய். சரி. அப்ப 3.5 கிலோ கோதுமை வாங்குறீங்க நீங்க. எவ்வளவு வந்து நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் கடைக்காரர்? 1 கிலோ கோதுமை 52 ரூபாய். 3.5 கிலோ கோதுமை எவ்வளவு? 182 ரூபா மேம். 182 ரூபாய். சரி, கடைக்காரர்கிட்ட நீங்க வந்து 200 ரூபாய் கொடுக்குறீங்க. உங்களுக்கு எவ்வளவு மிச்சம் கொடுப்பாரு? 18 ரூபா மேம். 18 ரூபாய். 200ல இருந்து 182 கழிச்சீங்கன்னா கிடைக்கிறது 18. ரூபா. சரிம்மா, ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம். சரி, நீங்க வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து ஒரு கடையில ஒரு பொருள் எடுக்கிறீங்க. தள்ளுபடி வந்து 7% சொல்றாங்க. அப்ப நீங்க எவ்வளவு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும்? 1430. 1430 இல்ல, அதாவது 7% தள்ளுபடின்னு சொல்றாங்க. அந்த பொருளோட விலை 1500 ரூபாய். அப்பனா முதல் தள்ளுபடி எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. 1500 இன்ட்டு 7/100 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? தள்ளுபடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியல மேம். 15 7ஆல நீங்க பெருக்குனீங்கன்னா வந்துடும். 105 வரும் தள்ளுபடி. இந்த தள்ளுபடியை 1500ல இருந்து கழிச்சீங்கன்னா 1395 ரூபாய். அதுதான் சரியான பதில். நன்றி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளா வாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளாவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.iradiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். அடுத்து யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். ராமு பேசுறேன், பாரபத்தி கிராமத்துல கம்மாவளையில். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 5 படிச்சிருக்கேன் மேடம். வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா? 2 பொண்ணு இருக்கு மேடம். சரி, படிக்கிறாங்களா? இல்லைங்க மேடம், வீட்டுலதான். வீட்டுல சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. சரி. ஆமா மேம். குழந்தைங்களுக்காக சேமிக்கிறீங்களா? சேமிக்கிறேன். சரி, நல்ல பழக்கம். இப்ப ஒரு பேங்க்ல வந்து நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, பணம் சேர்த்து வைக்கிறீங்க. ஆமா மேடம். சரியா? அந்த பேங்க்ல 10% வந்து வட்டி கொடுக்குறாங்க. நீங்க சேமிக்கிற பணத்துக்கு 10% வட்டி கொடுக்குறாங்க. நீங்க ரூபாய் 500 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. சேவிங்ஸ்ல பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிருக்கீங்க. அப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ வட்டி மட்டும் வரும் சொல்ல முடியுமா? சொல்றேன் மேடம். சொல்லு. 100 ரூபா மேடம். 2 வருஷத்துக்கு 100 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 1 வருஷத்துக்கு 100 ரூபாயா? 1 வருஷத்துக்கு மேடம். இல்ல, 1 வருஷத்துக்கு 50 ரூபாய் வரும். 2 வருஷத்துக்கு 100 ரூபாய். சரிங்க மேடம். சரியா? சரி, இன்னொரு கணக்கு கேட்கலாமா? உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு. சரி மேடம். அதுல வந்து 150 லிட்டர் பால் இருக்கு. சரிங்க. அதை வந்து உங்களை 5 லிட்டர் கேன்ல எல்லாம் ஊத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மொத்தம் எத்தனை கேன் வந்து தேவைப்படும்? 30 கேன் மேடம். 30 கேன் வேணும். சரி, இப்போ உங்க வீட்டுல வந்து பால் வாங்குறீங்க. நாளைக்கு வந்து 3/4 லிட்டர் பால் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 3/4 லிட்டர்னா எத்தனை மில்லி லிட்டர்மா? 1 லிட்டருக்கு எத்தனை மில்லி லிட்டர் வரும்? 700 மேடம். 1000 மில்லி லிட்டர் வந்து 1 லிட்டர். இப்போ 3/4 லிட்டர் அப்படின்றது 750. சரியா? சரிங்க மேடம். 750 மில்லி லிட்டர் பால் வாங்குறீங்க உங்க வீட்டு. சரியா? இதே 20 நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் வாங்குவீங்க? 15 லிட்டர் மேடம். 15 லிட்டர். 750 20ஆல பெருக்குனீங்கன்னா 15000 வரும். அதை வந்து மில்லி லிட்டரை லிட்டரா மாத்துனீங்கன்னா 15 லிட்டர் வரும். சரியான பதில்மா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1/2 கிலோ அரிசி தேவைப்படுது. சரியா? அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு அரிசி தேவைப்படும் உங்களுக்கு? 15 கிலோ. 15 கிலோகிராம் அரிசி வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப அதே அரிசி 1 கிலோ வந்து 50 ரூபான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு அரிசிக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 750 ரூபா மேடம். 750 ரூபாய். எப்படி கண்டுபிடிச்சீங்கம்மா? மேடம். எதை? 15 50 ரூபாய் 50 பெருக்கிருப்பீங்க. சரியான பதில்மா. நன்றி. ஷியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து
மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? பயர்லட்சுமி பேசுறேன் மேடம். நீங்க வந்து சேமிக்கிறீங்களா? சேமிக்கிறேன் மேடம். பேங்க்ல எல்லாம் சேமிக்கிறீங்க. ஒரு சின்ன கணக்கு கேட்கலாமா? கேளுங்க மேடம். நீங்க வந்து ஒரு 1500 ரூபாய வந்து பேங்க்ல வந்து பணம் போடுறீங்க. சரிங்க மேடம். அதுக்கு வந்து 10% வட்டி கொடுக்குறாங்க. சரிங்க மேடம். 2 வருஷத்துக்கு உங்களோட வட்டி மட்டும் எவ்வளவு வந்திருக்கும்? 150 மேடம். ஒரு வருஷத்துக்கு 150 வரும். 2 வருஷத்துக்குன்னா 300 ரூபாய் மேடம். 300 ரூபாய் வரும். சரியான பதில்மா. இப்ப கடைக்கெல்லாம் போவீங்களா? போவோம் மேடம். சரி, கடையில வந்து சில பொருட்கள் வாங்குறீங்க. அதோட இது ஆமாங்க மேடம். சொல்லலாமா? கேளுங்க. ஒரு எண்ணெய் வாங்குறீங்க. 2 லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்க. சரியா? சரிங்க மேடம். 1 லிட்டர் எண்ணெயோட விலை வந்து 190 ரூபாய். சரிங்க மேடம். 2 லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கிறீங்க. சரிங்க மேடம். அப்புறம் 1.5 கிலோ அரிசி வாங்குறீங்க. அரிசியோட விலை பாத்தீங்கன்னா 50 ரூபாய். சரிங்க மேடம். 1 கிலோ பருப்பு வாங்குறீங்க. அந்த பருப்போட விலை பாத்தீங்கன்னா 75 ரூபாய். சரிங்க மொத்தம் மேடம். வந்து நீங்க வந்து எவ்வளவு வந்து கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய? 315 ரூபா மேடம். 315 ரூபாயா? ஆமாங்க மேடம். ஒன்றும் இல்லை, ஒன்றுனா சொல்கிறேன். 1 லிட்டர் எண்ணெய் வந்து 190 ரூபாய் சொல்கிறோம். சரிங்க. அப்போ 2 லிட்டர் எண்ணெய் வந்து எவ்வளவு? 380 ரூபா மேடம். 380 ரூபாய் வரும். ஆமாங்க மேடம். 1 கிலோ அரிசி 50 ரூபாய் சொன்னேன். 1.5 கிலோ அரிசி எவ்வளோ வரும்? 75 மேடம். 75 ரூபாய் வரும். சரி, இப்போ 1 ஆமாங்க. கிலோ பருப்பு 75 ரூபாய் சொல்கிறேன். 1 கிலோ தான் சரி. வாங்குறீங்க. அந்த 75ஐயும் கூட்டணும். இப்போ ஆமா. 380ஓட 75 இன்னொரு 75 கூட்டணும். எவ்வளோ வருது இப்போ உங்களுக்கு? 530 ரூபா மேடம். 530 ரூபாய். சரி, இப்போ கடைக்கார்ட்ட நீங்கள் 600 ரூபாய் கொடுக்குறீங்க. எவ்வளோ அவர் மிச்சம் கொடுக்கணும்? 70 ரூபா மேடம். 70 ரூபாய் கொடுக்கும். சரியான பதில்மா. சரிங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். இப்போ நீங்க வந்து ஒரு கடையில போய் புடவை எடுக்கிறீங்க. சரிங்க மேடம். அதுக்கு 1700 ரூபாய் அந்த புடவையோட விலைன்னு சொல்றாங்க. சரிங்க மேடம். அதுக்கு 5% மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, தள்ளுபடி கொடுக்குறாங்க. 5% மேடம். 5% தள்ளுபடி. அப்ப நீங்க எவ்வளவு வந்து அந்த புடவைக்கு வந்து விலை கொடுக்கணும்? 1650 ரூபா மேடம். 1650 மேடம். இல்லம்மா, 5% தள்ளுபடி அப்படின்னா 1700க்கு 5% எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? 1700 இன்ட்டு 5/100 போடுவீங்க இல்லையா? 340 ரூபா மேடம். இல்லம்மா, 1700 இன்ட்டு 5/100 போடுறீங்க. சரியா? அந்த 100ல இருக்கிற 2 சைஃபரும் 1700ல இருக்கிற 2 சைஃபரும் அடிச்சிருவோம். 17 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 85 வரும். 85 மேடம். 85. இப்போ இந்த 85 1700ல இருந்து கழிங்க பார்க்க. 1615 மேடம். 1615ன்றது சரியான பதில்மா. நன்றி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம்.
ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம். அடுத்து யார் பேசுறீங்கம்மா? சாந்தி பேசுறேன் மேடம். ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? போயிருக்கேன் மேடம். ஒரு ட்ரெயின் வந்து 1 மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுது. சரிங்க. அப்போ 1.5 மணி நேரம் வந்து அந்த ட்ரெயின் எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கும்னு சொல்ல முடியுமா? 75 மேடம். 75. இப்போ அந்த 150ஐயும் 75ஐயும் கூட்டுங்க. 225 மேடம். 225 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு. சரியான பதில்மா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சரிங்க. ஒருவருடைய வார கூலி வந்து 450 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் அந்த மாசம் ஃபுல்லா வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார்? 1800 மேடம். 1800. சரியான பதில்மா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. அடுத்து யார் பேசுறீங்கம்மா? என் பேர் பெரியக்கா மேம். பெரியக்கா, இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட மாத வருமானம் வந்து 6000 ரூபான்னு வச்சுக்கலாம். அந்த 6000 ரூபாயில 20% பணத்தை வந்து அவங்க சேமிக்கிறாங்க. எவ்வளவு பணம் வந்து சேமிப்பாங்க? 300% மேடம். 300%. அதாவது 6000 ரூபாய் அவரோட வருமானம். அவர் 20% பணத்தை வந்து சேமிக்கிறாங்க. அப்ப சதவீதம் கண்டுபிடிக்கும் போது எப்படி செய்வீங்க? 6000 இன்ட்டு பெருக்கல் 20/100ன்னு போடுவீங்க இல்லையா? அப்பனா எவ்வளவு வரும்? 1200 வருதா? வருது மேடம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்கள்கிட்ட? கேட்கலாம் மேடம். சரி, ஒரு கடைக்கு போறீங்க, 4 புடவை எடுக்கிறீங்க. ஒரு புடவையோட விலை பாத்தீங்கன்னா 600 ரூபாய். சரியா? அப்ப 4 புடவையோட விலை என்னமா? 2400 ரூபா மேடம். 2400 ரூபாய். சரி, கடைக்காரர்கிட்ட நீங்க வந்து 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. அவர் வந்து 500 ரூபாய் தாளும் 20 ரூபாய் தாளும் கொடுக்குறாரு. எத்தனை 500 ரூபாய் கொடுத்துருப்பாரு, எத்தனை 20 ரூபாய் கொடுத்துருப்பாரு? ஒரு 500 ரூபா தாள் மேடம், ஒரு 5 20 ரூபா தாள் மேடம். 5 20 ரூபாய். மிச்சம் மொதல் எவ்வளவு? 600 ரூபாய். 600 ரூபா மேடம். 600 ரூபாயில ஒரு 500 ரூபாய் தாள், 20 ரூபாய் தாள்கள் வந்து எவ்வளவு? 5 கொடுத்துருப்போம். நன்றி. இப்போ பஸ்ல நீங்க வந்து டிராவல் பண்றீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஒரு டிக்கெட் வந்து 72 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 5.5 டிக்கெட் எடுக்கிறீங்க. நீ எவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படும்? 396 ரூபா மேடம். 396 ரூபாய். சரி, நீங்க கண்டக்டர்ட்ட 400 ரூபாய் கொடுக்குறீங்க. எவ்வளவு மிச்சம் கொடுப்பாங்க? 4 ரூபா மேம். 4 ரூபா மிச்சம். சரியான பதில்மா. நன்றி. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வணக்கம் மேடம், நான் அமுதா பேசுறேன் மேடம். அமுதா, உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு கேட்குறேன். கேளுங்க மேடம். ஒருத்தருடைய வருமானம் வந்து 6000 ரூபான்னு இருக்கு. சரிங்க மேடம். அதுல வந்து அவர் 10% வந்து ஒரு மாசத்துக்கு மருந்து செலவுக்குன்னு உபயோகிக்கிறார். அப்ப எவ்வளவு ரூபாய் வந்து அவர் மருத்துவ செலவுக்கு உபயோகிச்சிருப்பார்? 600 ரூபா மேடம். 600 ரூபாய். சரி, அதே இது குழந்தைங்களோட கல்விக்காண்டி 30% வந்து அவர் உபயோகிக்கிறாரு. எவ்வளவு வந்து அவர் உபயோகிச்சிருப்பாரு? எவ்வளவு ரூபாய் வந்து செலவழிச்சிருப்பாரு கல்விக்காண்டி? 180 மேடம். 180. 10% 600 சொல்லிட்டீங்க. 30%னா 180 மேடம். 1800. சைஃபரை விட்டுட்டீங்க.
800. 800 மேடம். சரி, அதே இதுல அவர் வந்து உணவுக்காண்டி 40% செலவழிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சரி. அப்ப எவ்வளவு வந்து அவர் உணவுக்காண்டி செலவழிச்சிருப்பாரு அந்த மாசம்? 2400 மேடம். 2400. சரியான பதில்மா. அடுத்து யார் பேசுறீங்கம்மா? நான் மகாலட்சுமி பேசுறேன். மகாலட்சுமி பேசுறீங்க. மகாலட்சுமி பேங்க்ல சேமிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? சேமிக்கிறீங்க. சரி, இப்போ வந்து நீங்க 2000 ரூபாய் பணம் போடுறீங்க. உங்களுக்கு வந்து 10% வந்து வட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வட்டி வரும் உங்களுக்கு? மகாலட்சுமி கண்டுபிடிச்சிட்டீங்களா? 200 ரூபா மேம். 200 ரூபாய் வரும். சரி, அதே வந்து 3 வருஷத்துக்குன்னா 600 ரூபா மேம். 600 ரூபாய் வரும். சரியான பதில்மா. வீட்டுல வந்து அரிசி வாங்குறீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு அரிசி வந்து உபயோகிக்கிறீங்க? சொல்ல 1 கிலோ மேம். 1 கிலோ. சரி, 1 கிலோ அரிசி எவ்வளவுன்னு வாங்குறீங்கம்மா? 50 ரூபா மேம். 50 ரூபான்னு வாங்குறீங்க. சரி, அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து அரிசி எவ்வளவுன்னு வாங்குவீங்க? 1500 ரூபா மேம். சரியான பதில்மா. சரி, ஒருவரோட வார கூலி வந்து 900 ரூபான்னு சொல்றாங்க. சரி. அப்ப 2 வாரத்துக்கு அவர் எவ்வளவு கூலி வாங்குவார்? 1800 ரூபா மேம். 1800 ரூபாய் வாங்க. சரியான பதில்மா. நன்றி. அடுத்து யார் பேசுறீங்கம்மா? ராம் பேசுறேன் மேடம். கிலோ பருப்பு வந்து 52 ரூபா. நீங்க 3 கிலோ வாங்குறீங்க. 3 கிலோ பருப்பு எவ்வளவு? 156 ரூபா மேடம். நீங்க கடைக்கார்ட்ட வந்து 200 ரூபாய் கொடுக்குறீங்க. சரி. அப்ப எவ்வளவு வந்து அவர் மிச்சம் கொடுப்பாரு உங்களுக்கு? 44. 44. ஆமா மேடம். சரி, 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடம். 60 நிமிடங்கள். 3.5 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் சொல்லலாமா? சொல்றேன். 210 நிமிடம். சரியான பதில்மா. அடுத்து யார் பேசுறீங்கம்மா? வணக்கம். நான் பெரியக்கா பேசுறேன் மேம். சரி, உங்கள்ட்ட வந்து பெரிய கேன்ல வந்து ஒரு 700 லிட்டர் பால் இருக்கு. சரியா? அதுல எத்தனை 5 லிட்டர் கேன்ல வந்து நீங்க அந்த 700 லிட்டரை வந்து ஊத்தலாம்? 140 மேம். 140. எப்படி கண்டுபிடிச்சீங்கம்மா? வகுத்தணும் மேடம். 700 எதால வகுத்தீங்க? 5ஆல வகுக்கணும் மேடம். 5ஆல வகுத்தீங்க. வகுத்தா 140 வரும். சரியான பதில்மா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்கள்ட்ட? கேட்கலாம் மேம். உங்க வீட்டுக்கு வந்து மளிகை சாமான்லாம் வாங்குறீங்க இல்லையா? ஆமா மேம். ஒரு மாசத்துக்கு இது எவ்வளவு பணம் தேவைப்படும்? 1000 ரூபாய் தேவைப்படும் மேம். 1000 ரூபாய் தேவைப்படும். சரி, அப்ப ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவுன்னு அப்ராக்சிமேட்டா சொல்லலாமா? 33 ரூபா வரும் மேம். 33 ரூபா வரும். சரியான பதில்மா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்கள்ட்ட? கேட்கலாம் மேம். உங்களுக்கு வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 90 நிமிடங்கள் தேவைப்படுது. சரிங்க மேடம். 90 நிமிடங்கள் அப்படின்னா அது எத்தனை மணி நேரம்னு சொல்ல முடியுமா? 1.5 மணி நேரம் மேம். சரி, நீங்க இப்ப வந்து ஒரு 3:30க்கு அந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க. எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 5 மணிக்கு முடிப்போம் மேம். சரியான பதில்மா. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம் மேம். ஒருத்தர் வந்து காய்கறி வாங்கி வியாபாரம் செய்யறாரு. 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்குறாரு. சரிங்க மேம். சரியா? அதை வந்து 550 ரூபாய்க்கு விற்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளவு லாபத்துக்கு வித்திருக்கார்? 50 ரூபா லாபம் மேம். 50 ரூபா லாபம். சரியான பதில்மா. நன்றி. தேங்க்யூ மேம். வணக்கம். அடுத்து யார் பேசுறீங்கம்மா? அமுதா பேசுறேன் மேடம். அமுதா வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு 10% வந்து தள்ளுபடி தராங்க. சரிங்க மேடம். சரியா? அப்ப வந்து அந்த பொருளோட விலை என்ன? 450 மேடம். 450. 50. சரி, நீங்க இப்ப 1000 ரூபாய் கடைக்காரர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் மிச்சம் எவ்வளவு கொடுப்பாரு? 550. 550 ரூபாய். சரியான பதில்மா. சரிங்க மேடம். இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மேடம். ஒரு பேனாவோட விலை 15 ரூபான்னு சொல்றாங்க. சரிங்க. நீங்க 4 பேனா வாங்குறீங்க. எவ்வளவு ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும்? 60 ரூபா மேடம். 60 ரூபாய் கொடுக்கணும். நீங்க 100 ரூபாய் கொடுக்குறீங்க கடைக்காரர்கிட்ட. அவர் எவ்வளவு மிச்சம் கொடுப்பார்? 40 ரூபா மேடம். சரியான பதில்மா. நன்றி. நேர்களே, ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில். இது தொலைபேசி வழியே கணிதம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுரை டிவிஆர் நகர் கிருஷ்ணம்மாள் ராமசுபையர் பள்ளியிலிருந்து கணித ஆசிரியை திருமதி மகேஷ் அவர்கள் பாரப்பத்தியில் உள்ள பொதுமக்களோடு கலந்துரையாடினார்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர்
தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.